திருத்துவ தேவனுடைய பிரசன்னம். The reality in the unseen world. Truth. The richness of heavenly dimension. The deep fellowship with Trinity God. Everything, Lord, let them enjoy. Right now, I command the name of Jesus, pour out your Spirit every nook and corner. Jesus' name we pray. Amen and amen. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 29 verse 18. If people can't see what God is doing, if people can't see what God is doing, கடவுள் என்ன செய்கிறார் என்பதை ஒருவேளை மக்கள் அறியவில்லை என்றால், பார்க்கவில்லை என்றால், they stumble all over themselves. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தடுமாறி போவார்கள், நடுங்குவார்கள், அச்சத்தில் இருப்பார்கள், குழப்பத்தில் இருப்பார்கள், நம்பிக்கையற்று இருப்பார்கள், விரக்தியில் இருப்பார்கள். So you and see need what is our God doing. Suppose if we can't see that, there is no doubt at all we are in stumbling, miss, confused, frustration, depression. கடவுள் என்ன செய்கிறார் என்பதை மக்கள் காணவில்லை என்றால் அவர்கள் குழப்பத்திலும் மன அழுத்தத்திலும் பயத்திலும் அச்சுறுத்தலிலும் அவர்கள் வாழ்வார்கள். But when they attend to what He reveals, they are most blessed. But when you follow the revelation of the word, but when the people attend to what He reveals, கடவுள் என்ன செய்கிறார் என்பதை காணாவிட்டால் நீயும் நானும் குழப்பத்தில் இருப்போம். But when we attend what God is doing, that அவர் என்ன செய்கிறார் என்பதை ஒரு தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட மனுஷி, ஒரு சபை, ஒரு ஊழியன் when they attend to what He reveals, not says, not declare, reveals. கடவுள் வெளிப்படுத்துகிறதை ஒருவேளை மக்கள் காண்பார்களானால், they are most blessed. They are most blessed. தமிழில் இது எப்படி போட்டிருக்குன்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ரைட்டு, அதை நான் ஒத்துக்கிறேன். தீர்க்க தரிசனம்னு வரம் இருக்குது. தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஊழியர்கள் இருக்காங்க, தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. சபையில் தான் கர்த்தர் இந்த வரத்தை வச்சுருக்கார். சிலரை தீர்க்கதரிசியாக வச்சுருக்கார். சில தீர்க்கதரிசிலாம் ரொம்ப ஆச்சரியமாக எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதில் எனக்கு எந்த விதமான பரப்பு வாய்ப்பா தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. 24 மணி நேரம் தீர்க்கதரிசி கிடைக்க மாட்டான். 24 மணி நேரமும் எப்போ எனக்கு என்ன டேர்னிங் பாயிண்ட் வரும்னு தெரியாது. இப்போ எது தான் உனக்கு கை கொடுக்கும்?
அதனால் இந்த டிரான்ஸ்லேஷனில், பேஷன் டிரான்ஸ்லேஷனில் அது எப்படி போட்டிருக்குன்னா, when they attend to what he reveals, they are most blessed, but when you follow the revelation of God, அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துலங்கிறத பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அது உண்மைதான். ஆனால் பேஷன் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்குன்னா, ரெவலேஷன் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். 24 மணி நேரமும் உனக்கு தீர்க்கதரிசி கிடைக்க மாட்டான், ஆனால் 24 மணி நேரமும் ரெவலேஷன் உனக்கு கை கொடுக்கும். சபையில் உனக்கு கடவுளை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம், வாட் காட் ஹேவ், வாட் காட் வி ஹேவ், எப்படிப்பட்ட கடவுளை பெற்றிருக்கிறோன்னு சொல்லி கடவுளுடைய ரைட் பர்செப்ஷனை ஒரு ஊழியன் வேதவசனத்தின் மூலமாய் பகுத்து உண்மையாய் அந்த தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே உனக்கு போதித்தால் அது ரெவலேஷன், வெளிப்பாடு. ஒரு கடவுளை வெவ்வேறு சபைகளில் வெவ்வேறு விதமாய் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அந்த வெவ்வேறு விதமான கடவுள் உனக்கு வெவ்வேறு விதமான பய உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, திஸ் இஸ் த காட், நாட் ஓன்லி காட், ஹி இஸ் த டாடி ஃபார் யூ. இவர் உனக்கு அப்பாவாக இருக்கு. தட் இஸ் ரெவலேஷன். This revelation keeps you from every dangerous zone. அதனால் நான் இதுவரைக்கும் கொடுத்து வந்ததெல்லாம் ரெவலேஷன் உனக்கு. அப்படியே கேட்டுட்டு உதுத்து விட்டு போகிறதில்ல, எல்லாமே ரெவலேஷன். இந்த ரெவலேஷன் தான் நீ ஸ்டம்பிளிங், நடுக்கத்துக்குள் போகாமல், குழப்பத்திற்குள் போகாமல், மன அழுத்தத்திற்குள் போகாமல், உன்னை சுற்றி எது மாறினாலும் மன அழுத்தம் ஏற்படாமல், எல்லா ஹார்மோனும் ஒழுங்காய் ரொம்ப சீராய் சுரந்து, உன் இரத்த ஓட்டம் சீராக ஓடி, உன்னுடைய ஹார்ட் பீட் சீராக ஓடி, உன்னுடைய செல்களெல்லாம் வேதவசனத்தினால் புதுப்பிக்கப்படும் போது யூ ஆர் ஜீசஸ் கிரைஸ்ட். So if people can see what God is going, what God is doing, they stumble all over themselves. When they attend to what he reveals, they are most blessed, because when you follow the revelation of God, when you follow the revelation of God, you are a blessed people. Okay, அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, கடவுள் எப்படிப்பட்டவர். ஆமாம், எனக்காகங்கிற தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் நம்ம தியானித்தோம். இயேசு, even though he was God, but Christ Jesus doing everything not in the godly zone. Jesus done everything in physical form, just as you and I have. Jesus not manifested in the physical realm. Jesus manifested in the flesh, sarx. அவர் மனித உடலில் வெளிப்படவில்லை, பலவீனமான பாவம் செய்கிற தவறுகிற அந்த மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன்? பிகாஸ் ஆஃப் மை செல்ஃப், எனக்காக. சேகர், நீ என்னதான் ஊழியனாக இருந்தாலும் ஒரு பக்கம் உனக்கு டார்க் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அல்லது டார்க் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அட் ஏ டைமில் நீ பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. நீ ஜேர்னி பண்ணுற, நீ ட்ராவல் பண்ணுற. இது ஒரு லாங் ப்ராசஸ். புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும், உள்ளான மனுஷன் வருஷத்துக்கு புதுப்பிக்கப்படும். ஆனால் புதுப்பித்து கொண்டிருக்கிறே இந்த ஊழியத்தில் நீ தவறு செய்கிறவன், பயந்து விடாதே. தவறு செய்கிற உன்னுடைய மாம்சத்தில் நான் வந்து அநேக காரியம் செய்தேன். ஏன்? நீ சோர்ந்து போகக்கூடாது. உன்னாலும் செய்ய முடியும் என்று உனக்கு முத்தமிட்டு காட்டி கொடுப்பதற்காக, உனக்காக, எனக்காக அவர் மாம்சத்தில் வந்து. சரி, என்னுடைய பலம் பணத்தில் அல்ல, என்னுடைய பலம் சொந்த வீட்டில் அல்ல, என்னுடைய சொல்ல ஜாதியில் அல்ல, என்னுடைய பலம் அவருடைய வெளிப்பாடுகளில் இருக்கிறது. My strength is absolutely depend upon the revelation of God. That's the Christianity. That's the Christian experience.
Not merely attend the church, hear something, the one person crying more and more on the platform. That is not an experience. You have to make the relationship in one face to face, one and one. That is the eternal life, I think. அதனால் அந்த எனக்காகங்கிற தலைப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் ஏன் மாம்சத்தில் வந்தார். போன வாரம் பார்த்தோம் டிசைன். ஒரு பெண் தான் இது ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கு? இது ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கு? இந்த மனம் அழுகாமல் இருக்கிறதுக்கு இது என்ன பர்பஸ்? நிறைய விஷயத்தை எழுத்தின் மூலம் மற்றவங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பர்பஸ். அந்த பர்பஸின் படியே இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது போகிறோம், இது அவசியம் இல்லை, இது போகிறோம். எழுதுறதுக்கு இது தேவையில்லை, இதுதான் தேவை. ஆனால் ரொம்ப நாள் பர்ஃபெக்டாக அதனுடைய பர்பஸை முடிக்கணும்னா இந்த டிசைன் முக்கியம். இந்த டிசைன் முக்கியம்னா இந்த 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 நீடில் முக்கியம், இந்த லெட்டு முக்கியம். இது மழுங்காமல் இருந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும்னா இது முக்கியம். இது முக்கியம் மட்டும் இல்லை, மூடுனா செட் ஆகும். ஒவ்வொரு டிசைனுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கிறது. நான் போன வாரம் பேசுகிறேன், சிரிக்க பேசுகிறேன், நகைச்சுவாக பேசுகிறேன். நிறைய என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எடுத்து நான் சொன்னேன். அதனால் அதை நான் திருப்பி நான் எந்த வசனத்தை நான் கேட்குறதில்ல. என் பிரசங்கத்தை நான் கேட்டேன்னா எந்த சர்ச்சு எந்த சண்டையும் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்படி பேச எனக்கு தலையத்தில். இது எல்லா சபையிலும் பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கு என்னையும் கூப்பிடல. இண்டிவிஜுவலாக அவரோடு உறவு கொண்டு இயேசு எப்படி உறவை பேசினாரோ அது போல் நானும் உறவு கொண்டு உறவை பேசுவதற்கு வந்து சபை இது. ஸோ திஸ் இஸ் அ பர்பஸ், டிசைன். அப்போ உன்னை எப்படி டிசைன் பண்ணியிருக்கார்? ஆவி ஆத்மாவை டிசைன் பண்ணியிருக்கார். ஆவி தேவனோடு சஞ்சரிக்கும், அங்கேருந்து பேசுகிறத உன் மைண்டு விளங்கிக்கும், ஆத்மா விளங்கிட்டு ஸ்பிரிச்சுவலை வெளிப்படுத்தணும். This is authentic design. Behind the screen, that's God's purpose. ஒரு சபை, உங்கள் சபைக்கு வந்தால் கண்ணாலம் பண்ண வைப்பீங்களா? பொண்ணு கிடைக்குமா? அப்படியே பொண்ணு கிடைச்சா சீமந்தம் வயசுக்கு வந்ததுலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செபம் பண்ணுவீங்களா? எங்கள் புருஷன் பொண்டாட்டி மாமியார் மருமகன் சண்டையெல்லாம் தீர்த்து வைப்பீங்களா? மூணாவது பிள்ளை வனஜாவுக்கு எப்படியாச்சும் கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா? எங்கள் பெரியாத்திக்கு இடுப்பு வழியாக சுகமாக்குவீங்களா? என் சின்ன பிள்ளை வெளியே போயிருக்க கால் கழுவி விடுவீங்களா? அவ்வளோ கேவலமாக போயிட்டோம். அவ்வளோ கேவலம்மா? உங்கள் சபைக்கு வந்தால் அது ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. உங்களை நம்பி நான் சபைக்கு வரும்போது நடுத்தரில் நிற்க மாட்டேனே. கல்லறை இருக்கா? பர்பஸ். உனக்கு ஏன் புருஷன், எனக்கு ஏன் பொண்டாட்டி, எனக்கு ஏன் பிள்ளைங்க, ஆதாமுக்கு ஏன் ஏவாளுக்கே காயின் ஆபேல், அவங்களுக்கே 4 ஆறு ஓடுது, அவங்களுக்கே ஒரு தோட்டம். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கல, இதெல்லாம் அனுபவித்து நிறைவாக வேறு வழியில் இதெல்லாம் தேவை இருந்துக்கிட்டு இப்படி நிறைவானதெல்லாம் ஏன் எனக்கு கிடச்சிச்சுன்னு 4 பேர் பார்க்குறதுக்கு. இந்த தோட்டத்தில் ஆறு பாயிறதுனால தோட்டம் ஸ்பெஷல் இல்லை, தங்கம் வெள்ளி விளையிறதுனால கார்டன் ஸ்பெஷல் இல்லை, கூல் வெதர் இருக்கிறதுனால கார்டன் ஸ்பெஷல் இல்லை, திருத்துவ தேவன் வாழ்வதனால் கார்டன் ஸ்பெஷல். உன்னைய பெரிய ஆள் ஆக்குறது உன் ஜாதி இல்லை, உன் அழகு இல்லை, உன் பட்டம் இல்லை, உன் படிப்பு இல்லை. இந்த திருத்துவ தேவனோடு உறவு கொள்வது தான் உன்னை பெரிய ஆளாக. அந்த உறவு கொண்டு மக்களுக்கு நீ சொல்ல வேண்டாம், அவசியமான சொல்லு. இல்லைன்னா உன் வாழ்க்கையை கண்டே அவர்கள் பாதிக்கப்படும் போது உன் வாழ்க்கை நிறைவேறுகிறது.
So you need to revelation, the Trinity God is within you. God the Holy Spirit, God the Son, God the Father. The Trinity lives in you. It's a great blessing. Even the heaven also glorified. Not the golden state, not the big buildings, angels, Miguel, Uriel, El. No. The central object of Trinity. ஒரு பரலோகத்தை கண்டு அப்படியே மயங்கி சொக்கி விழுகிறது, அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இல்லை. Hallelujah. Daddy, heavenly daddy. இப்பவும் சுடுகாடு போல இருக்க வாழ்க்கை மலர் தோட்டங்களாய் மாறுவதற்கும் அவரை அறிகிற அறிவும் அவர் உறவும் இருந்தால் போகும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாம் புரிஞ்சிக்க, இன்னையாச்சும் யோசி, தீர்மானம் பண்ணு. பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் இந்த லீபரோன் சபை தண்ட வாழ்க்கைக்கு போயிடாத, வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிடாது. நீ எதற்கு உன்னுடைய பர்பஸ், நான் தெளிவாக சொல்கிறேன், இத்தனை வரைக்கும் இத்தனை வாரம் உன் பர்பஸ், உன்னுடைய நோக்கம். இயேசு எப்படி முதிர்ந்த குமாரனாக இருக்கிறாரோ அதுபோல உன் ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக, அந்த நோக்கத்திற்காக அம்மா வயத்தில் பிறந்தவங்க உட்காந்துருக்க. Goal, purpose. You have to run towards the goal. We are all under living the depressing experience. எல்லாரும் ஒரு டிப்ரெஸ்ட் சிச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Why? The purpose with life, or life with purpose. வாழ்க்கையின் நோக்கம் எங்கு தெரியாமல் போகிறது, அங்கே டிப்ரெஷன் உண்டாகும். வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்துவிட்டால் டிப்ரெஷன் காணாமல் போகும். அது மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் கை கால் விலங்கு போட்டு அங்கே கட்டி வச்சு சேது மாதிரி கட்டி வச்சுருந்தாலும் சரி, அங்கே ஒருத்தன் திருத்துவ கடவுள் எனக்குள் வாழுகிறார், அவர் என்னை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த பூமியில் கொண்டு வந்தார். அந்த மூமெண்ட்டில் அவன் தெரிஞ்சுக்கிட்டான சங்கிலிகள் நொறுங்கும். ஆகவே பவுலும் சீலாவும் நடுராத்திரி கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்ம அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அல்லவா. இந்த அரண் ரோம கற்கோட்டை இரும்பு சங்கிலி எங்களை அடிமைப்படுத்துவதா? இவைகளெல்லாம் அடிமைப்படுத்துகிறவர் எங்களுக்குள் இருக்கிற போது அருந்து விழுந்தது. உன் சங்கிலி வருஷ கணக்காய் அறாமல் இருப்பதற்கும் நொடியில் அறுப்படுவதற்கும் யாரும் பொறுப்பாளி அல்ல. யுவர் பிலீஃப் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் யூ கான்ட் எஸ்கேப் ஃப்ரம் யுவர் சோ கால்டு சிச்சுவேஷன். பத்து நாள் அக்கா திருப்பி தாங்கி பிடிச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு எபி ஓடிக்கிட்டு அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். லைவில் புரியாது உனக்கு, நீ புரிஞ்சிக்க. கடவுள் இருந்தால் எல்லாமே லைட்டு போட்ட மாதிரிலாம் நடக்காது. எவன் சொன்னான் உனக்கு? அது அப்படி தான் என்ன தலையெழுத்து. அவர் உனக்கு அப்படியே பூஞ்சோலையை மாற்றிடணுமா? என்ன வேணாலும் இருக்கலாம், மனசு பூஞ்சோலையாக இருக்கணும். அந்த கான்டாக்ட் லிங்க்ல இருக்க அவன் இருக்காண்டா. அண்ட சராசரத்தை படைத்தவன் எங்க அப்பா, அவர் எனக்குள் இருக்கிறார். பொறுமையாய் சாய்ந்திருப்பேன், மாற்றுவார், இல்ல நான் மாற்றுவேன். உன்னுடைய அனுமதி இல்லாம, உன் சுய சித்தம் இல்லாம அவர் உடச்சிக்கிட்டு இருந்து உள்ள ஒன்றும் செய்ய மாட்டார். You have to say yes or no to God. God never break your self will. நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சுக்க, திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னுடைய வேலை, இது என்னுடைய அசைன்மெண்ட். சரி, அப்போது எல்லாம் பாருங்கள், நமக்கு முன்னாடி என்ன பர்பஸ் இருக்குது, நமக்கு முன்னாடி என்ன கோல் இருக்குது,
நமக்கு முன்னாடி எய்ம் இருக்குது. நான் இப்போயே சொல்லிடுறேன். போன வாரம் நான் பேசினேன். எத்தனை பேர் வச்சு முதிர்ந்த குமாரன் சொன்னேன்னா எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது நான் சொன்னது? அவர் யார்? இயேசு. நீ இங்கே இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான். ஆனால் டெக்னோ சூப்பிக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க மைண்ட் அளவில். நெப்பியோஸ் கொஞ்சம் விரல் சூப்புறதை விட்டுட்டு 7th 6th ஸ்டாண்டர்டில் பேக் மாட்டிட்டு டிஃபனோடு போகிறது. ஹயோத்தீஸுங்கிறது அப்படி ஒருத்தர் துப்புறான். சொல்லு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறது. நீ செத்து போகணும்னு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டே வெளியே நல்லா பேசுகிறான். ரைட், எனக்கும் உனக்கும் ஆசை நிறைவேற்ற தான் விருப்பமாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ செத்து போக போகிற, உன்னை காப்பாற்றிட்டு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது வேறு. அல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன். நேசகுமாரங்கிறது ஹி இஸ் மை நாட் ஒன்லி சன், மெச்சூர்ட் சன். ஆகவே தான் எபிரேயர் நிருபக்காரன் சொல்கிறான், ஆட்களை பார்த்தால் வருஷக்கணக்காக நேரம் நீங்கள் டீச் பண்ண வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கு. நீ பூரண வயது உள்ளவர், ஞானேந்திரியங்களுடைய நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்கள், ஞானேந்திரியங்களுடைய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். நீதியின் வசனத்தில் பழக்கம் உனக்கு இருக்கணும். அதில் பழக பழக பூரண வயது மெச்சூர்டு வந்துடும். மெச்சூர்டு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு கிரைஸ்ட். இதற்காகவே உன்னை இங்கே அழைத்து உட்கார வைத்திருக்கேன். ஆனால் உன் கூட இருக்க நிறைய பேர் பரலோத்து போயிட்டாங்க. பவுல் சொல்லுகிறார், எபிரேயரில் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் நன்றாக விசுவாசித்தார்கள், அவர்களெல்லாம் விசுவாசி நற்சாட்சி பெற்றார்கள், அவர்களெல்லாம் போய்விட்டார்கள், ஆனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒன்றை விட்டு விட்டு போய்விட்டார்கள். சொல்றாரு, நம்மை இல்லாமல் அவர்கள் பூர்ணராக முடியாது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், புதிய ஏற்பாட்டு விசுவாசி எல்லாத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தம் வச்சுருக்காரு. அது என்ன? உங்களுக்கு இருக்கிற கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசுவாகிய நான் மரணம் அடைஞ்சிட்டேன், நான் பாவம் பண்ணல, நான் சாகக்கூடாது, ஆனால் செத்துட்டேன். அப்போ நான் என்ன இருக்கேன்? பாவம் வந்துருச்சு. அந்த பாவம் ஏன் பாவம் இல்லை, ஓன் பாவம். இந்த ஓன் பாவம் உனக்கு சாப கொடுக்கணும். உனக்கு சாப கொடுக்குற ஓன் பாவத்தை நான் எடுத்து நான் செத்து போயிட்டேன். அப்போ உனக்கு என்னென்னா மரணமே இல்லை, நான் உயிர் தெழுந்துட்டேன். நீ சாவாமல் என் வேலை செய்ய, அதுதான் வாக்குத்தத்தம். இந்த வெளிப்பாட்டை தெரியாதவன், இந்த ரெவலேஷனை தெரியாதவன் நல்லவன் தான், பரிசுத்தவன் தான், ஆனால் மரித்து பரலோகத்துக்கு போயிட்டான். பரலோகத்துக்கு போகாமல் இந்த ரெவலேஷன் பெற்றவன் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் ஜீவனால் விழுங்கப்படுவதற்கு காத்திருந்து தவிக்கிறோம்னு சொல்லி, இந்த பர்பஸ், இந்த சரீர விடுதலை, சாவுகிற சரீரத்திலிருந்தே அதை தள்ளி போட்டுக்கொண்டு கழுகுக்கு சமானமாக ரினிவாகி ஒரு கட்டத்தில் ஜலதோஷம் கூட பிடிக்காத ஒரு பாடி உயிரோடு இருக்கும் பொழுதே டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போய், இதுதான் வாக்குத்தத்தம். இது நிறைய பேர் தெரியாதவங்க போயிட்டாங்க. நான் போகிறேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்போன்னா அவன் அழுதான். சரி, இவ்வளோ ஆசைப்படுறிய வேணான்னு கூட்டு போயிட்டார். ஆனால் அவருக்கு என்ன தெரியுமா, ஒரு சின்ன விஷயம் பாரு, அப்படி போனவெல்லாம் அங்கே தான் இருக்கானுங்க. ஆனால் போகாதவன் இங்கே இருக்கிறான். இயேசு தான் ஒரு ஜெபம் பண்ணார், பரமண்டலத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவாதன்னு. பரலோகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு 3 பேரும் பூமிக்கு வந்துட்டாங்க. அங்கே நடக்கிற மாதிரி பூமியில் நடக்கணும்னு விரும்புகிறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அங்கே போயிடுறான். என்ன வாக்கு தத்தம்னா, இங்கேயே இருந்து அதுக்கு என்ன ரெவலேஷனை பெற்று இரு, நீ ஒன்று கழட்ட வேண்டாம், உன் மூலமாக நாங்கள் கழட்டுறோன்றாங்க. அதான் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணம். கிரிக்கெட் நடக்குது, 2 டீமும் செம பீக்கில் போயிட்டுருக்காங்க. அந்த கிரவுண்டுக்கு போகிறவங்களாம் பேட்டிங்கை மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், கேப்பை கழட்டிட்டு
எல்லாத்தையும் உருவிட்டு எங்கே போயிடுறான், வீட்டுக்கு போயிடுறான். அதான் போட்டு வாங்குறது, வீட்டுக்கு போயிடுறான்னா. பவுலின் அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? கிரவுண்டில் அடிக்கிற வெயில் அங்கே இருக்காது. தர்மோக்கோல், டெம்பரரி நல்ல தர்மோக்கோல் போட்டிருப்போம். அங்கே என்ன இருக்கும்? நிழல் இருக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும்? பீரு, பிராந்தி எல்லாமே இருக்கும். கூல் வாட்டர் மட்டும் இல்லை. சரிதானா? சொல்கிறேன், எல்லாமே இருக்கும். ஐஸ்கிரீம் இருக்கும். அவுட் ஆனவன் என்ன பண்ணுறான்? இப்படியே சப்பி சப்பி குடிச்சிட்டு யாரை பார்க்கறதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கான் வீட்டுக்கு போகாமல். பார்வையாளன் யாரு? அவுட் ஆனவன். அவன் யாரை பார்த்தேன்னு இருக்கிறான்? அவுட் ஆகாதவனை பார்த்து. இருக்கியா இல்லையா? இந்த பாரு, இது பெருசு இல்லை. அங்கே உக்காந்துக்கிட்டு இவன் டீமில் ஒரே 2 பேர் இருப்பான், கடைசியில் ஒரு ஆள் தான் இருப்பான். இவன் தான் ஸ்கோரை என்ன பண்ணுவான்? போனவன் எல்லாம் சேர் நுனியில் உட்கார மாட்டான், ஏஞ்சிருவானுங்க. அங்கே அவனுக்கு கூலிங் தெரியாது, ஃப்ரிட்ஜு ஒன்றும் தெரியாது. அவன் கையில் தான் ஃபைனல் ஆட்டம் இருக்குது. இவனை பூமி அந்த கிரவுண்டில் இருக்கவனை பார்த்து தவிச்சிட்டு இருப்பான். ஏறுதா ஏறலையா, விளங்குதா விளங்கலையான்னு கேட்கல. அந்த லெவலுக்கு நான் அவங்கள நம்பல. ஏறுதா ஏறலையா பாரு. எங்க த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? பரலோகத்தில் இல்லை, மாவன திருச்சிலடா, மலைக்கோட்டை நகரத்திலடா. இங்கே தாண்டா நம்ம கிரவுண்டு. கட்டேசில் அந்த பேட்டிங் அவன் தான் நிற்பான், உயிர் கொடுக்குறவன். இவன் விட்டாலும் போச்சு. அடிச்சு சிக்ஸர் அடிச்சவன தூள் ஆயிடுச்சா. முதல்ல அவுட் ஆகி வந்தவன் என்ன பண்ணுவான்? வாடா 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 வாடா, இங்கே வாடா, நிழலுக்கு வாடாம்பானா. அத்தனை பேரும் நிழலை விட்டுட்டு அந்த ஒருத்தனை நோக்கி ஓடுவானுங்க. எவன் கடைசி பேட்டிங் வரைக்கும் பிடிச்சு நிற்கிறானோ பரலோகமே அவனுக்கு பின்னால் இருக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு கேட்டும் இல்லைண்ணே, எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுது. அவர் சுட்டி காண்பித்து நிற்க. வருத்தம் பசிதாகம் அங்கே இல்லை, மனக்குழப்பம் அங்கே இல்லை. நீ போனதுக்கப்புறம் தான் அங்கே ஆரம்பிக்கும். உள்ளப்படிதான். ஏங்க மனக்குழப்பம் இல்லை? நீ இங்கே இருக்கிற, நீ மட்டும் அங்கே போய் பாரு. ஒரு ஆள் இருந்து சபை எவ்வளோ கலக்கிறாங்களே, அங்கே போய் எதுவும் கலக்க மாட்டானுங்க. ஏய் எப்பா, சின்ன பிள்ளைங்களா கேளுங்க, நீ சாவை கூட விட்டுரு. அட்லீஸ்ட் 100 வயசு வரைக்கும் இருந்து நீ இனிமேல் ஒன்றும் நம்ம சேகரம் நீ ஒன்றும் கழட்டாதீங்க. பக்கத்தில் போய் சொல்லுங்க, கழட்டாதீங்கன்னு சொல்லுங்கள். கழட்டாதீங்க, நம்ம அப்படியே இருப்போம். கழட்டவருக்கு நம்ம ஒரு பாடியை கொடுப்போம், அவர் கழட்டிடுவார். This is the purpose, God's purpose. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பவுல் இதை நோக்கி தான் ஓடுறான், இதை நோக்கி தான் ஓடுறான். சொல்கிறேன் பாருங்க. கொரிந்திய சபையை பார்த்து பவுல் எழுதுகிறான், You have all been to the stadium. நீங்களெல்லாம் ஸ்டேடியத்தில் இருந்திருப்பீர்கள், நீங்களெல்லாம் விளையாட்டு அரங்கத்தில் இருந்திருப்பீர்கள். You have all been stadium and seen the athletes race. நீங்களெல்லாம் ஸ்டேடியத்திலிருந்து விளையாட்டு வீரர்கள் ஓடுகிற ஓட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். Everyone runs. அங்கே ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க? ஓடுகிறார்கள். Everyone runs, one wins. இந்த கடைசி காலத்தில் ஒருத்தர் இல்லை, ஒரு கூட்டம் தான் வின் பண்ணும். அந்த கூட்டத்தில் நீ இருக்கணும், நான் இருக்கணும். பரலோகம் போகிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது, நின்று அடிக்கிற இடத்துல இருக்கணும். Everyone runs,
பட் வின் ஒன்ஸ். ஆல் குட் அத்லெட்ஸ் ட்ரைன் ஹார்ட். அதில் ஓடுகிற எல்லா அத்லெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைன் வெரி ஹார்ட். சும்மா அப்படி சண்டே உக்காந்துட்டு போகிறவன் இல்லை. திங்கக்கிழமை ரொம்ப திங்கள் டு அடுத்த சண்டே வர வரைக்கும் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். என்ன, இவன் ஒன்றும் கழட்ட போகிறதில்ல. அவரோடு உள்ள உறவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எது எது வருதோ அந்த பக்கம் போகாமல் இந்த உறவையே மெயின்டைன் பண்ணுறதுல ஹார்டாக ட்ரைன் பண்ணுவான். நீ பண்ணுறியா? எப்படி போன வாரம் எப்படி இருந்துச்சு உனக்கு? சமைக்கிறதுலும் பாத்திரம் கழுவுறதும் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாடுறதும் போயிடுச்சு இல்லை? எப்படி நம்ம பர்பஸ் சால்வ் பண்ண முடியும்? நம்ம நானும் தான் வேலை செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். கேட்டுப்பாரு, எந்த இங்கே உட்காந்துருக்கேன் என் பிள்ளை, கேட்டுப்பாரு நீ. இத்தனைக்கும் அங்கே எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்க, கான்சியஸ் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கான் வீட்டில், நடிக்கக்கூட இல்லை. கேளுங்க. இந்த மாதிரி நான் ஒன்று சொல்ல பெருமை பாராட்டல, மென்டல் பகர் மாதிரி ஒரு கட்டத்தில் இதே பொழப்பு ஆயிரு, ஒன்று தொட முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான், தொட விட மாட்டார். ஏன்னா அவருக்கு லாஸ் ஒரு ஆள் போனால் கிடைக்காது, இன்னொரு 50 வருஷம் அவர் வெயிட் பண்ணணும். இப்போ யார் சின்ன பையன் இப்போ சாமி வச்சுக்க, சரி சேகர் இல்லை சாமி வச்சு பண்ணலான்னா பண்ணிடுவார். எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு என்னை ஷேப் பண்ணி இது கொண்டு வரதுக்கு? அது வரைக்கும் அவனுங்க வெயிட் பண்ணணும். சில பேர் வீட்டில் பாருங்கள் 5 வருஷம் தோசை சுட்டு பழக்கப்பட்ட ஒரு தோசைகள் இருக்கும். உங்கள் கிஃப்ட்டுக்கு ஒருத்தர் ஒரு புது நான்ஸ்டிக் தோசைகள் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அது எங்கே இருக்கும்? அங்கே தான் இருக்கும். ஏன்னா அதில் தோசை ஊற்றினா அவளை என்ன பண்ணாது, இது பழவிருச்சு. உனக்கு பழவன தோசைகள்லையே விட முடியலையே. அவர் எல்லாத்துக்கும் பழகின கருவியை விட்டுருவாரா? 1000 பேர் வரலாம், புதுசாக ஊழியம் வரணும், மாவனை பழகினதை விட மாட்டாருடா. மோர் ப்ரொடெக்ஷன். சூப்பர் சாந்தி, நீ இனிமேல் இங்கே வந்து உட்காரணும். புரியுதா உனக்கு? வசனத்தை வெல்கம் பண்ணு, என்ஜாய் பண்ணு, உணர்ச்சி வசப்படு. சிறைக்கடிக்க ஆசைக்கு ஒரு உணர்ச்சி வசப்படுறியா இல்லையா? ஆகா கல்யாணத்துக்கு வடக்கு வாசலா தெற்கு வாசலா? என்ன வீடு? கிழக்கு வாசல். எல்லாம் வெளியே சொல்லாதுங்க, எல்லாம் பார்க்குதுட்டு வெளியே சொல்லாதுங்க. எல்லாம் கவனி. You have all been to the stadium and seen the athletes race. Everyone runs, one wins, run to win. All good athletes train hard. They do it for a gold medal that tarnishes and fades. அவர்களெல்லாம் ஒரு கோல்டு மெடலுக்காக இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன? தட் கோல்டு மெடல் இஸ் கோயிங் டு ஃபேட் அவுட். அது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும். போக போக அது என்ன ஆயிரும்? டல் ஆயிரும், மங்கிரும். அந்த போக போக மங்கி டல்லாகிற அந்த கோல்டுக்கு இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாங்க. யூ ஆர் ஆஃப்டர் ஒன் தட்ஸ் கோல் இட்டர்னலி. ஆனால் நீ இந்த ரன்னில் ஓடுறீ இல்லையா, உனக்கு கிடைக்கக்கூடிய கோல்டு வந்து இட்டர்னலி. இது இட்டர்னல் கிடையாது. தோல் சுருங்குது, தளருது. இதுவே என்ன ஆகுமா, ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை விழுங்குற மாதிரி தேவனுடைய ஜீவன் என்ற ஒரு பாம்பு எனக்குள்ளே இருக்குது. இது சாவுக்கு ஏதுவான உடம்பு. உள்ளே இருக்கிற தேவனுடைய ஜீவனாகிய அந்த பாம்பு நான் உயிர் வாழ சாவுக்கு ஏதுவான விழுங்கி கடைசியில் அந்த ஜீவனை என்னை பொறுத்து இருக்குமா. இந்த கோல்டு மங்காது.
இந்த கோல்டு ஃபேட் அவுட் ஆகாது. அவன் அந்த கோல்டு கோடுறான், நீ இந்த கோல்டு கோடு. இதுவே உன்னுடைய பர்பஸ். தெரியாது. என் கதையை தானே சொல்ல முடியும். அப்புறம் பிடிச்சி போவா அக்கா. பார்க்கும்போதெல்லாம் பெயின். அந்த பெயின் அனுபவிச்சுட்டு உடனே அடுத்தது புத்தி மாறும்ல. நாளையோ அடுத்த நாளோ இப்படி போக மாட்டா, ஸ்ட்ரைட்டாக போவா. அது நொட்டந்து தான் தீர வேண்டும். அதை போய் பிடிச்சி அதெல்லாம் ரைட்டு. ஓ அதெல்லாம் எல்லாம் சென்டிமெண்ட் கன்றாவையும் வரும். சென்டிமெண்ட் வேற, வேர்டு வேற. உங்ககிட்ட நான் எப்படி தான் இடப்படுறேன், சீக்கிரம் உன் சென்டிமெண்ட்டாக நான் குறைச்சிக்கிட்டே இருக்கேன். நீ சொல்லும்போது நான் அழ மாட்டேன், நீ சொல்லும்போது அப்படி செய்ய மாட்டேன். அதான் ஓகே ஓகே ஓகே. உனக்கு தெரியும்ல இந்த வேர்டு எப்படி இருக்குது பற்றியா, அவர் அப்பா தானே உனக்கு விடுவாராம்பேன். ஏன்னா உனக்கு தடவை சுகமாக இருக்கும். அப்படியே வார்த்தை மதிப்பு இருப்பாது. ஆனால் வார்த்தையை சொன்னால் என்னடா எனக்கு தொடரலன்னு கவலைப்படுவேன். பின்னாடி ஒரு நாள் தெரியும், அவன் தொடாதனால தான் இது எனக்கு தொடுதும்பேன். அது உன்னை தொடரதை கட் பண்ணிட்டு நான் உன்னை தொட்டுக்கிட்டே இருந்தான்னா உன்கிட்ட பணம் பிடிங்கிட்டே இருப்பேன். நான் தொடரத்துக்கு உரிமை இருந்து உன்னை தொடாமல் கர்த்தருடைய வார்த்தையை தொட விட்டேன்னா பணத்தை நான் பிடுங்க வேண்டாம், பணம் எல்லாம் என்னை பிடுங்க வரும். நீ வேணும் மரியாதை மாலை எல்லாம் தேடி வரும். பிச்சை எடுக்கக்கூடாது ஊழியத்தில். கண்ணிங்க ஊழியம் செய்யக்கூடாது, காசு பறிக்க ஊழியம் செய்யக்கூடாது. அதுக்கு தான் மூட்டை தூக்கலாம். போய் எங்கேயாச்சும் போய் ஒன்று பாலை கறந்துக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு நேசு எல்லாத்தையும் எல்லா பாதங்களை கழுவு. ஆனால் ஒன்றை எதிர்பார்த்து காலை கழுவாங்க. யூ ஆர் அ லைன், யூ ஆர் அ கிங். நீ கிங்குன்னு மற்றவங்க தெரியறதுக்கு நீ கிங்காக இருக்காத, உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீ கிங்கா இரு. மற்றவங்க தெரியும், உனக்கு தெரியணும் நீ யாருன்னு. அவன் தான் பண்ணிக்கிட்ட போய் படுத்தவன், அவன் யாருன்னு அவனுக்கு தெரியல. பண்ணி தவிட்டுக்காக கெஞ்சினான். வேலைக்காரன் கூட எங்கள் அப்பான்ட்ட கெஞ்சிறதெல்லாம் அவன் சாப்பிட்றான்னு எப்போ லைட்டு வந்துச்சோ பண்ணியை விட்டுட்டான். நம்மலாம் நீ நான் நிறைய பண்ணியோடு இருக்குது காரணம் நீ யாருன்னு உனக்கு தெரியல. நீ யாருன்னு தெரிஞ்சுப்பாரு, பண்ணி தானாக விளைக்கிறோம். உன் ஸ்தானம் பண்ணிக்கிட்டே முழங்கால் போடுற நீ போய் உன் காலிங்க நான் அழைப்பேன். நான் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட என் காஸ்பலுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் நெல் அன்பு செலுத்தினா அன்பு செலுத்து, போடான்னா போடான்னு சொல்லு, காலம் பதில் சொல்லு. ஸோ பவுல் ரொம்ப அழகாக அதை எழுதுகிறான், ரொம்ப அழகாக எழுதுகிறான். இதுதான் என்னோடய கோலுன்றான். அதை 2 Corinthians 5 சொல்லுவான், சாவுக்கேதுவான அந்த சரீரம் ஜீவனால் விழுங்கப்படுவதற்கு சாவுக்கேதுவான அந்த போர்வையை தரித்தவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆகவே தான் பவுலை கொண்டு போய் 2 Corinthians 11 பாருங்கள், விட்டு ஆட்டினானுங்க. கப்பர் சேத்துல இருந்தார், பசியில் இருந்தார், நிர்வாணத்தில் இருந்தார். ஒரு தடவை செத்து 4 முறை 5 முறையோ டெத் பாயிண்ட்டு போயிட்டார். இல்லைப்பா தண்ணி வச்சே இல்லையா, இழுத்துட்டு போனார். நீ யோசிப்பார், அவரை விடு, யார் பவுலை விடு. இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங்கிற போது கடைசியில் அவருக்கு என்ன உண்டாயிட்டான், முடிக்கும் போது பசி உண்டாச்சுல்ல. இந்த பசி உண்டாகிற உடம்ப வகுந்து எடுத்தானுங்களா இல்லையா? 40 குறைய 39 தரம் பல தரம் அடிபட்டார்ல. அடிப்படும் போதே நீ செத்துருவானுங்க. எவ்வளோ அடிபட்டு சாகல அந்த ஆள், கிழிஞ்சு தொங்குது தாடை, முதுகு என்னன்னே தெரில. ஒரு மாம்சம் பிண்டம் மூஞ்சி எங்கே இருக்குது, உதடு எங்கே இருக்குன்னே தெரில. கடிச்சு போட்ட கூடையில் ஒரு அது மாதிரி இருக்குது, அது பேய் மாதிரி இருக்குது. இப்படியே நிற்கிறான் பிளாத்துக்கு முன்னாடி. அந்த உருவம் சொல்லுது, ஏய் வானத்தில் எங்கள் அப்பா என்னை விடுதலை ஆக்கணும்னு கட்டளை கொடுத்தா அந்த விடுதலை ஆக்கும். நீ வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னா.
அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், தேவன் அவருக்குள் ஜீவனாக அந்த ஜீவன் அது செத்து போனதுக்கப்புறம் முடியல, செத்து போனதுக்கப்புறம் உள்ளே இருந்துச்சு, அதுக்கப்புறமும் அதால் உள்ளே இருக்க முடியல, 3 நாள் வெளியே உடம்போடு கொண்டு வந்துச்சு. நானும் நம்ப முடியல தான், நம்ப முடியலங்கிறது உனக்காக சொல்கிறேன், உனக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். ஆனால் உள்ளே நம்புகிறேன். அவனை எத்தனை 1000 வருஷம் செத்து போய் எலும்பு காஞ்சி போனாலும் ஒரிஜினல் சபை இந்த லைட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த காஞ்ச எலும்பு கூடி ஒரு ஆளாக கொண்டு வந்து புதிய தலைமுறையில் கேமரா எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண முடியும். அந்த லட்சணத்தில் சபை இருக்குது, அந்த லட்சணத்தில் சபை இருக்குது. சபைங்கிற வேறு வழி, அது வேறு லெவலில் இருக்குது. இதை வச்சுட்டுலாம் ஒன்றும் கழட்ட முடியாது. ஆகவே தான் இதை அப்படியே விட்டுட்டு ஒரு புதிய தலைமுறையை கர்த்தர் தெரிந்தெடுத்து, நீ யோசிச்சு பாரு, இந்துலேருந்து முஸ்லீம்லேருந்து ஒரு பையனை நான் கூப்பிட்றேன், அவங்ககிட்ட இந்த வசனத்தெல்லாம் சொல்கிறேன், ஒரு செகண்டில் எஸ்ஸும்பான். ஒரு பெந்தகோஸ்து ஆளை குறித்து நான் சொல்லுவேன், அது எப்படி ஒரு மரணத்தை அது கொஞ்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவனுக்குள்ளே முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி உள்ளே கிடக்கிறது தப்பாக இருக்குது. நான் தப்பெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் இதை காமிக்கணும். அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். காசு தசமாக அதெல்லாம் ஒன்றும் என்னன்னே தெரியாது. நீ எனக்கு எவ்வளோ கொடுக்குறங்கிறத எனக்கு தெரியும், நான் உனக்கு எவ்வளோ கொடுத்துட்ருக்கதான் எனக்கு தெரியும். நீ கொடுக்க முடியாத நான் கொடுத்துட்ருக்கிறேன், கொடுக்குறவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் ஒரேடி மிதமிஞ்சு போயிடாத, பாவம் அண்ணன் இதை பொழைச்சி போகிறாரு அப்படி இல்லை, யாரும் நினைக்க மாட்டீங்க. அப்பப்போ என்ன பண்ணுறது, வேறு உலகத்தில் இருக்கிறனால உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களை காயப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை, காயப்பற்றக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இருக்கியா இல்லையா? ஸோ இது உன் வீட்டில் என்ன, செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை உன் பொண்டாட்டி ஒன்று திட்டும்போது, உன் புருஷன் ஒன்று பல்ல கிடைக்கும்போது, உனக்கு பணம் இல்லாமல் போகும்போது, திடீர்னு நல்லா இருக்கிற உடம்பு வியாதி ஆகும்போது தான் இந்த கோலை விட்டுறக்கூடாது. இந்த கோலை விட்டுறக்கூடாது. எது வேணாலும் மாறலாம், எனக்குள் வந்தவர் மாறாதவர். நான் அவருக்கு உசுறு, தேம்புனா அந்த ஆள் தேம்பிடுவான், விடவே மாட்டான்டா அவன். டிஃபன் சாப்பிட டைம் இல்லை, காலையில் அப்படியே வந்துட்டேன். பாரு, நிறைய சேர் காலியாக இருக்குது, அதில் என் பிரசங்கம் காலியாகவே ஆகாது, எனர்ஜி காலியாகாது, ரெவலேஷன் காலியாகாது. காரணம், சாரி உங்களுக்காக பேசலை, அவருக்காக பேசுகிறேன். அவ்வளோ லவ் பண்ணுறாரு என்னைய, அவ்வளோ லவ் பண்ணுறாரு. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பிரைஸ் காட். ஆனால் உங்களை குறித்து எனக்கு தெரியாது. பவுல் பேர் என்ன மாதிரி விளையாடுறாரு பார். ஆனால் உங்களை குறித்து எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பட் ஐ ஆம் ரன்னிங் ஹார்ட் ஃபார் த ஃபினிஷிங் லைன். உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஃபினிஷிங் லைன், கடைசியில் பேட்டு பிடிச்சி டிக்ளேர் பண்ணுறான், அந்த லைனை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என்னை சுற்றி யார் மட்டையை கட்டு போகலான்னு சரி, யாருக்கு என்னுடைய ஒரே பர்பஸ் கடைசி பேட்டிங் என்னுடைய பேட்டிங்காக இருக்கணும். என்ன மனுஷன்டா, பின்ன ஏன்டா கடவுள் அவரோட இல்லை? பவுல் ஏன் ராத்திரி பகலாக பவுல் கர்த்தர் பவுலோடு இருந்தார், இயேசுவோடு. தொட்ட வியாதி சுகமானுச்சு. பேய் சொன்னிச்சு, பவுலை நான் அறிவேன்னுச்சு. அதாவது பேய் வந்து பவுலுடைய அந்தரங்க இண்டு எடுக்க வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை, அவனும் பலவீனம் தான். அந்த பலவீனத்தெல்லாம் பேய் தெரிஞ்சும் அவன் மேலே கை வைக்கல. ஏன்னா அந்த ரேஷியை விட உறவு ரேஷியோ தூக்கிட்டு இருந்துச்சு, நெருங்க முடியல. வேற மாதிரி சொல்லிட்டேன், உனக்கு மசால் வடை ரொம்ப பிடிக்கிறது யாருக்கு? ஒன்று என்ன நீ தப்பாக சொல்ல, நீ கரெக்டாக சொன்னக்கா, எபிக்கா எலிக்கு கடிச்சு கொதறிடும். அந்த மசால் வடை பாக்கெட் இப்படி வச்சுக்கிட்டு உன் பிள்ளைகிட்ட கையில் கொடுத்துட்டு அந்த பிள்ளைய தூக்கி மடியில் வச்சு வைக்கிறேன், என்ன பண்ணும்? என்ன எச்சி ஊறினாலும் அவன் யாருக்கிட்ட இருக்கிறான்? அவன் அப்பங்கிட்ட இருக்கிறான். உங்ககிட்ட சில மசாலா வடை பேய்க்கு பிடிக்கலாம்,
நீ அப்பங்கிட்ட இருக்கிறது அப்பனுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சே வச்சுக்க, அவன் உன்னை தொட மாட்டான். உனக்கு தெரியலன்னா தொடுவான். விளங்கலையா? விளங்கலையா? நான் என் அப்பாவோடு இருக்கிறேங்கிற ஓ அறிவு பிசாசை நெருங்க விட. அப்படி சொல்லல. அப்பாவுக்கு நீ அவரோடு இருக்குன்னு அவருக்கு தெரியுது, உனக்கு தெரியணும். அவன் வருவான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி. எவனை விழுங்கலாமோ என்று, நான் அப்பா கூட இருக்கிறேன்னு எவனுக்கு விளங்கலையோ அவனை லாவிடுவான். ஆனால் நான் கடை மசால் வடை கடையே வச்சு உக்காந்துருந்து நான் அப்பனோட இருக்கிறேன்டா, கல்லாவில் அப்பந்தான் உக்காந்துருக்கிறேன்னா, பாதாளத்தின் சைனியமே என் கடை முன்னால் நெருங்குவதற்கு இரத்த வாந்தி எடுக்க வேண்டும். பிகாஸ் த யூனிட்டி ஆஃப் most powerful. So we should know our heavenly daddy is within me. I am never separated from him. இதுதான் நீ வேலையை பாதுகாக்கிறீங்களோ, நகையை பாதுகாக்கிறீங்களோ, சம்பளத்தை பாதுகாக்கிறீங்களோ, கண்ணிங்க. அந்த கண்ணிங்களாம் இதில் இருக்கணும். இதில் இருந்து பாரு, நல்லா இருக்கும். வேஸ்ட் பண்ணுற லைஃப்பை கடைசியில் ஏமாந்துருவேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஞானமாலாம் அதெல்லாம் இருக்காது. லாபிட்டு போயிடும். இதில் திருப்பு. நீ கிறிஸ்துவோடு எழுந்தது உண்மையானால் கிறிஸ்துவின் வலது பார்த்து இருக்கிற மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல. அப்படி நீங்கள் தேடினால் உங்களிடத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படுவார், நீங்களும் அவரோடு வெளிப்படுவீர்கள். I don't know about you, but I am running hard for the finishing line. I am giving it everything I have got. என்ன நான் இப்படி இந்த ரேஸ்க்காக ஓடிட்டு இருக்கும்போது, அந்த ஃபினிஷிங் லைன் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது, I have lost everything that I have got it. ஹலோ, இதில் என்ன நடக்குதான், எதை அவர் பெற்றிருந்தாரோ அந்த வேல்யூ, எந்த பர்பஸ், எந்த கோல் நோக்கி போகிறாரோ அந்த கோல் வேல்யூ பார்க்கும்போது, உலகத்தில் அந்த கோல் வேல்யூ யாருக்கும் தெரியாது. பிகாஸ் த ஸ்பிரிச்சுவல். ஆனால் இந்த கோல், பணம், ஜாதி, அதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் தெரியுமா? இதுதான் பெருசாக பேசுமா? உலகத்துக்கு பெருசாக இருக்கிற வேல்யூ உள்ளது. அந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அவர் காட் இட், எதை பெற்றுக்கொண்டாரோ அந்த வேல்யூக்காக இதை தூக்கி போட்டு வரோம். லவ்லாம் அங்கே தான் வருது. பெந்தேகோஸ்து உலகத்தில் லவ் பண்ணுற கைஸ் இருக்காங்களே, வாலிப பிள்ளைகள், அவங்க பைபிள் தான் வச்சுருப்பாங்க, கர்த்தரை தான் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரை விட காதலன் முக்கியம் அவங்களுக்கு. அது வெளியே சொல்ல மாட்டாங்க, அது எழுதப்படாத தீர்ப்பு. அதை கூட என்ன பண்ணுவாங்களாம், நிஜமாகவே அந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, மாப்பிள்ளை பார்க்க வரும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கிற ஆள், சூப்பராக தான் இருக்கிற, நான் ட்ரினிட்டியை நம்புகிறேன், ட்ரினிட்டி உறவாடுறேன், இந்த மாதிரிலாம் என்னுடைய கான்செப்ட், ரெவல்யூஷன் இதெல்லாம் உனக்கு இருக்கான்னு கேட்பாலாம். என்ன சம்பளம், என்ன சைட்டு கிடைக்குமா, ஐடி ஃபீல்டில் அப்ராட் போக முடியுமா, அந்த வழக்கு மாதிரிலாம் கேட்க மாட்டாங்களாம். அது தான் பிச்சுட்டு நிற்குது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம். நான் இப்படிப்பட்ட இந்த தியாலஜி எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்குமா? கோஹெட். இல்லை உனக்கு அமெரிக்க மாப்பிள்ளை தான் வேணால் அமெரிக்க மாப்பிள்ளை கிடைக்கும். நீ அமெரிக்காவில் தான் இருப்ப, லண்டனில் தான் இருப்ப, அதுதான் கிடைக்கும். இந்த மாதிரி நின்று ஆம்பளைத்தனமாக சொல்கிறதுக்கு துப்பே இருக்காது. சீக்கிரம் வயசாகும், சீக்கிரம் செத்து போகும். இட்டர்னல் லைஃப் இருந்துச்சுன்னா இதோ உனக்கு உண்பதாக ஜீவனையும் வைக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள். ஸோ பவுல் ரொம்ப அழகா இன்னைக்கு, அவ்வளோதான், இன்னைக்கு வாசி காமிச்சு பிடிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. I am giving it everything I have got it. No lazy living for me. பக்கத்தில் பாருங்க, சும்மா கொஞ்சம் பாருங்களேன், பார்த்து திரும்பி பார்த்துட்டே இருங்க. சொல்லுங்க அவங்ககிட்ட, நோ, அப்புறம் என்னை பார்க்குற, நோ லேசி லிவிங்
ஃபார் மீ. எங்கே நீங்களே தமிழில் சொல்லுங்கள். சோம்பேறித்தனமான வாழ்க்கை எனக்கு இல்லை. இப்போ இது முடிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? எல்லோரும் துணியை காணா துண்டை காணா ஆட்டோவில் பறக்க போகிறீங்க. சில பேர் என்கிட்ட வந்து ஊழியக்காரங்கிட்ட ஆட்டோக்காரன் வந்துட்டானே சொல்லிட்டு போகிறீங்க. ஊழியக்காரன் முக்கியமா ஆட்டோக்காரன் முக்கியமா? சமயம் பார்த்து சொல்லி விட்டுலாம். அதிகம் வெயிலாக இருக்குது, பார்த்து சீக்கிரம் முடிச்சிடுங்க. சரி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். வீட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க? வெயில் வீட்டுக்கு போய் பப்பரக்கான்னு படுத்துருப்பீங்க சாப்பிட்டுட்டு. அவ்வளோதானே. கரப்பாம்பூச்செல்லாம் மேலே ஏறி ஓடும். 2 மணி நேரம் பாத்ரூம் போவோம், அப்புறம் தூங்குவோம். ஹேய் ஹலோ லுக்கிய எவ்ரிபடி கான்சன்ட்ரேஷன். இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. இன்னைய பொழுது உனக்கு நல்லா போனால் நான் சொல்கிறது கேளு. நித்திய ஜீவெல்லாம் விட்டுரு, சாவாமையெல்லாம் விட்டுரு. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஜெகஜோதியாக அவனுக்கு போகணும்னா இங்கே வந்துடு. சாயங்காலம் வரைக்கும் இப்படி போச்சுன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணு. காலையில் வரைக்கும் காலையில் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணு. உன் எக்ஸ்டென்ஷனை எவனும் தடுக்க முடியாது, எவனும் தடுக்க முடியாது. நீயே தடுத்துக்கிட்டு தான் உண்டு, வேறு யாரும் தடுக்க. இயேசுவே வந்தாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு. வாக்குத்தத்தில் முரண்பட மாட்டார், அவராலையும் முடியாது. No lazy living for me. I am staying alert and in top condition. எனக்கு சோம்பேறி வாழ்க்கை இல்லை. அந்த சோம்பேறி வாழ்க்கை இல்லாதனால ஆல்வேஸ் ஐ am staying alert. ஹலோ ஹலோ சொல்லா. எனக்கு இது சோம்பேறித்தனம் இல்லைன்னா எனக்கு ஒரு இன்னொரு லைஃப் என்ன தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அலர்ட்டாக இருப்பேன். இது கோல். திருத்துவ தேவன் நேசிக்கிறார், சாவுக்கு அதனை விழுங்குவார். இப்படி இருந்தால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், அட்லீஸ்ட் என் சபையை காப்பாற்ற முடியும். நானே கவர்ந்துட்டு ஒருத்தனையும் காப்பாற்ற முடியாது. அப்போ இதை விட்டுட்டு வெளியே போய் வாழ்கிறது சுகமாக இருக்கலாம், ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். லாங் ஸ்டாண்டிங் வர்றது கவுத்துரும். தேங்க்யூ லதா. போயிட்டு வந்து ஆயுசு நாட்டில் போயிடும். மாவனை எது நடந்தாலும் செத்தாலும் பரவாயில்லடா, வாக்குத்தத்துக்கு முரண் போட்டு போனாலும் பரவாயில்லடா. இதாண்டா கோல், இதாண்டா பர்பஸ். ஹலோ, ஒன்று தொடாதுங்க, ஒன்று தொடாது. என்ன வாழ்க்கை வாழ்கிற? லேசி வாழ்க்கை. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், பாகால் வேகமான பாகால் பின்பற்று, தேவனால் தேவனை பின்பற்று. என்ன நினச்சிட்டு இருக்க? யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி. நானும் அப்படி வாழ்ந்தவன் தான். வாழ்ந்து ஒன்றும் பைசாவுக்கு பிரயோஜனம் ஒன்று தான். ஐயோ இருக்கிற வாழ்க்கை நாளாச்சும் ஒழுங்காக ஞானத்தோடு இருக்குன்னு வந்தவன். அப்படியே அப்படியே கவரேஜ் பண்ணிட்டே கேளு மெசேஜை. ஆமாம், எல்லாத்தையும் ஒரு பொறுப்பு கொடுத்தனால பொறுப்பு அவனுடைய அசைன்மெண்ட் இல்லை, வேர்டு முக்கியம். என் பிள்ளை இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு இது செய்யுங்க. திஸ் இஸ் த லைஃப் ஸ்ட்ரீம். This is a hotline. Complete heavenly electricity is passing. Don't miss it. So always I stay alert. நீ அலர்ட்டாக இருந்தீன்னா உன் மனசாட்சி சத்தம், பேயின் சத்தம், இன்னும் டிஃபைன் பண்ணுற பார். பிதாவின் சத்தம், இயேசுவின் சத்தம், ஆவியான சத்தம், எல்லா சத்தத்தையும் அழகாக உன்னால் டிஃபைன் பண்ண முடியும். எப்போ? ஆல்வேஸ் யூ ஆர் ஸ்டேயிங் இன் அலர்ட். இன்னைக்கு முதல் சர்வீஸில் சொன்னேன், என் பிள்ளைங்கிட்ட குமரேஸ்புரத்தில் சொன்னேன். 2 வீலரில் அங்கே வீட்டிலேருந்து ஏறி உட்காந்து சர்ச்சுக்கு போகிற வரைக்கும் பிசாசு ஆவியானவர் என்னுடைய ஃபெமிலியர் வாய்ஸ் எல்லாம் பேசி முடிக்கும்போது நான் சொன்னேன், இது அவன் குரல், இது உங்கள் குரல், இது என்னுடைய. அவர் சொன்னார், ஏய் நான் நிமித்த ஆவியில் களி கூறுகிறேன்னாரு.
இத்தனைக்கும் நான் இருந்த சூழல் அந்த 6 நாள் எதுவுமே சரியாக இருந்ததில்லை. போகும்போது கூட அக்கா தலையிலும் பாப்பா தலையில் கை வச்சுட்டு எபிகிட்ட சொல்லி பத்திரமா இருங்கன்னு போனேன். பட் தேர் இஸ் எ ரியாலிட்டி. There's a reality. Contact with our God. உன்னுடைய லேசி லிவிங் உன்னோட போன பிரச்சனை இல்லை, உன் பிள்ளைக தலை மேலே சுமந்து அவங்கள பாதிக்கும். இன்றைக்கி உன் கண்ணு காரணம் உன் பிள்ளைகள் படுற அவ்வளோ நரக வேதனையும் உன்னுடைய லேசினஸ்னால் வந்தது. ஆகவே உன் சந்ததியை காப்பாற்றுறதுக்குனாச்சும் நீ எப்போவுமே அலர்ட்டாக இருக்க விரும்பு. விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அது மட்டும் இல்லை, ஐ எம் ஸ்டேயிங் அலர்ட் ஆன் இன் அலர்ட் மட்டும் இல்லை, அண்ட் இன் டாப் கண்டிஷன். அதான் முக்கியம். நான் அலர்ட்டாக இருக்கிறேன். என்னடா அதனால் இந்த தேவனோட இருக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கணும். கண்டிஷன்னா ஒரு அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ஒரு நிலை, ஒரு ஸ்டேட்டஸ், ஸ்டேட். நம்ம காட் கைண்ட் பீயிங்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு நிலை இருக்கணும். நான் இந்த அலர்ட்னஸாக இருக்க ஐ ஆம் இன் டாப் கண்டிஷன். தெய்வீக கண்டிஷனில் கரெக்டாக இருக்கேன். அல்லேலூயா. வேறு வகையில் சொன்னால், பிதாவுக்கு என்ன எனர்ஜி பவரோ அது குமாரனுக்கு, குமாரனுக்கு என்ன எனர்ஜெட்டிக் பவர் இருக்கோ, பொட்டென்ஷியல் என்ன இருக்கோ அது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, ஹோலி ஸ்பிரிட்டுக்கு என்ன இருக்கோ அது எனக்கு. On top condition. But the people should not understand anything. They cannot recognize the spiritual man. But the man who is contact with God is only knows himself. Yes, I am in top condition. Because the lazy living, not for me. Because always I am alert. That is why I am living in top condition. எந்த நேரத்திலும் கர்த்தர் உன்னை பிடிச்சி இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும். அந்த கண்டிஷனில் நீ இருக்கணும். புரியுதா? அதுக்கு தான் நீங்கள் வர ஜெனிப்ளாசாவுக்கு. ஐயோ இந்த வாரம் போகலன்னா அண்ணப்பா பரிதாபமாக இருப்பார். அப்படி இல்லை, நம்ம பரிதாபமாக இருக்கக்கூடாது, இங்கே வரணும். ஒரு ஆள் இல்லைன்னா அவள் எவ்வளோ கஷ்டப்படனா ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். நான் இருக்கிற சேருக்கு போய் ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிடுவேன். கிண்டலுக்கு நிஜமாக இப்படி பண்ணுறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கரூரில் ராஜன்னு ஒருத்தர் இருக்கார். உன்னை ஏன் தெரியுமா சேகர் கூப்பிட்றாடி, ரொம்ப உரிமையாக இருப்பார். ஏன் தெரியுமா கூப்பிட்றேன், நான் என்ன சொன்னேன், காணிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். அதுதான் எனக்கு தெரியுமா பாரு. 4 பேர் இருந்தாலும் 400 பேர் இருக்கிற எனர்ஜியில் பேச விடா நீ அப்படின்னு பாரு. உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஆமாம், அது வந்து அந்த காதல், அந்த அவருக்கு கொடுத்த அந்த இது மேலே காதல். அப்படிலாம் வாழுங்க தயவுசெய்து. போன உடனே ஃபேன் ஆனில் வைடு, இந்த நைட்டியை துவைச்சிட்டியா, வரேன் கொஞ்சம் தைலத்தை போட்டுட்டு வரேன், அப்படியே பள்ளி கொள்ளக்கூடாது. என்ன ரேஞ்சில் ஒன்று வச்சுருக்காரு, எப்படி வச்சுருக்காரு. No lazy living for me. I am staying alert and in top condition. I am not going to get caught napping. I am not going caught napping. Napping means உண்ட களைப்பு குண்டருக்கும் உண்டு. நிறைய பேர் சொல்லுவோம் பாரு, நம்மளே விசுவாசிகளை, உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டு பிரதர். நீ உண்டதுனால இப்போ களைப்பு இல்லை, எப்போவுமே களைப்பாக தூங்கிட்டு இருக்கிற. சாப்பிடாட்டி களைப்பாக இருக்குன்னு தூங்குற, சாப்பிட்டா நேப்பிங்கன்னா குட்டி குட்டி தூக்கம். என்னது, ரஜினி
இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வந்ததுக்கு என்ன, ஏன்னா எல்லாத்தையும் நீ கேட்கணும். என்ன பாஸ்டர் சண்டை சாரி பேர் ராஜு, நீ தானியல்னு சொல்லி 2000 வருஷம் சொன்னாலே உருவ மாட்டேங்கிற. நான் எல்லா சர்ச்சுக்கும் சொல்கிறேன். எஸ்ஐக்கள் தான் உருவ மாட்டேங்கிற. இவரையும் கொஞ்சம் பாரு, சூப்பர் ஸ்டாரையும் பாரு. என்னமோ ஒன்றும் கேட்காத மாதிரி. வீட்டில் போனால் அந்த அவ்வளோ ஃபிலிம் ஓடுது வீட்டில். என்ன இங்கெல்லாம் நோண்டி போனோம் நோண்டி. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவான், நானும் அப்படியே ரவுடியாக இருந்து தான்டா ஸ்கூல் வச்சுருக்கேன்ப்பா. நானும் அப்படி தான் இங்கேயும் வந்திருக்கேன். பாஷா பாஷா அவர் இவ்வளோ தூரம் சூப்பர் ஸ்டார். என்ன காரணம்னா, ஒரு நாள் எவ்வளோ கால் ஷீட்டு தூக்கம் இருக்காதான். அடுத்த ஷாட்டு கேமரா ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு சேரில் உட்காந்து கர்ச்சீப்பை மூஞ்சல் போட்டு அப்படி வரான். ரெடினோன்னு தூக்கி எடுத்து போயிடுவாரான். இந்த குட்டி குட்டி நாப்பிங் கூட பவுலுக்கு இல்லையா? அப்போ இவரு எவ்வளோ சூப்பர் ஸ்டாராக இருப்பார், சூப்பர் ஸ்டாராக இருப்பார் இவர். பரிசுத்தவான்கள் வானத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பார். எப்படி நாப்பிங் இது சட்டமாக எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் கேட்பாங்க, திருநெல்லாம் போனோம், அண்ணா என்னென்ன இப்படி மெலிச்சிட்டிங்க உள்ளபடி சொல்கிறேன். அன்னைக்கு பார்த்து க்ளோஸாக முடி வெட்டி இதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு சம்மருக்கு பனியன் போட்டு சிக்கன் ஓட்டியிருக்கோம். நான் அதான் அப்படி போய் நிற்பேன். வேறு இதெல்லாம் சொல்ல முடியுமா? நான் ட்ரிம் பண்ணி இருக்கிறேன், க்ளோஸ் பண்ணி வெட்டி இருக்கிறேன், இது ஒரு பனியன் மெட்டீரியல்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஆறுதல் அது ஒன்று கேட்குறாங்களே. ஆமாம், நல்லா சாப்பிடுங்கண்ணே. அங்கே தான் ப்ராப்ளமே. நல்லா சாப்பிடணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க. மனுஷன் பிரியாணினால் மட்டுமல்ல, பரோட்டானாவில் மட்டுமல்ல, ஸ்பெஷல் ரவாவினால் மட்டுமல்ல, நூடுல்ஸ்னால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினால். Hallelujah. The words that I have spoken to me, that contains the life and energy. So I am not going to get caught napping. இந்த குட்டி குட்டி தூக்கத்தினால் நான் பிடிபடுவதில்லை. ஒரு 3 பேர் வாங்களேன், கென்னடி, நினைத்தால் என்ன, இவங்களாம் நாப்பிங். இது ஒரு குட்டி தூக்கம், இது ஒரு குட்டி தூக்கம், இது ஒரு குட்டி தூக்கம். கீழே இறங்க. நம்ம வாழ்க்கையில் நல்லா தூங்காதே விட்டுருக்கணும். இதை சொல்ல பேசுகிறேன். சில பேர் குட்டி தூக்கங்கிறதே ஒன்றும் புரியாது, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் என்னை தொட வாங்கலேன், சும்மா மெல்ல தொட, வேகம் வந்துடாது, மெல்ல தொட வாங்கலேன். இப்படி விட்டுட்டு அவர் பர்பஸை நோக்கி ஓடுறாராம். He caught nothing napping. இயல்பாக அவர் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், அந்த குட்டி தூக்கம் இவரை பிடிக்க வந்தாலும் அதனால் I should not caught it. அதை என்னை பிடிக்க விடாமல் பர்பஸை நோக்கி தொடர்கிறேன். That is why all the time I am in top condition. No lazy living for me. அதனால தான் பாப்பா தேங்க்யூ. அதனால தான் என் பொண்டாட்டு பிள்ளைய கொஞ்சம் ரீசனபிளாக வியாதிகள், அதுக்கு டாக்டர் செலவு, மளிகை சாமான், ஏசி பில், ஏசி கரண்ட்டு பில்லு, இவ்வளவெல்லாம் கன்வென்ஷன் இல்லாமல், வேறு சபைக்கு போகாமல், வெறும் ஞாயிற்றுக்கிழமை இதுலேயே இவ்வளோ பெரிய காரியத்தில் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், அது ஒன்றுமே பேர்டன் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கோல் நோக்கி ஓடும் பொழுது, எதுவும் நாப்பிங் நம்மளை காட் பண்ணாமல் ஓடும் பொழுது, எனக்கு என்னென்ன தேவையோ அவர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன் கவலை? அவருடைய கவலை தான். என்னை குறித்து அவர் என்ன கவலைப்படுவாரோ, அவர் கவலைப்படாமல் நான் அந்த கவலை நிறைவேற்றுவேன்.
இப்படி போகிறதுனால இவன் எதை மிஸ் பண்ணானோ அது இல்லைன்னா இவன் கவலை போட்டுருவான், அது அவர் கவலைப்படுறார். இங்கே பார், முடிக்கிறார் பார். I am not going to get caught napping, telling everyone else all about it and then missing out myself. இவ்வளோ நேரம் இதை பிரசங்கம் பண்ணிட்டேன், உங்களுக்கு எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டேன். எதெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை நோக்கி நான் ஓடுகிறேன். என்ன ஊழியன் பாராவன், என்ன ஊழியன் பாராவன். இதை தான் தமிழில் மற்றவனுக்கு பிரசவம் பண்ணுற நான் தானே ஆகாத போக படிக்கின்றார். ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை பண்ணலாம். முடிக்கலாம் இதோட. அப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம். பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். ஏசப்பா என்னை எப்படி டிசைன் பண்ணாரோ, எனக்கு என்ன ஒரு 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 சர்டன் ஸ்டைல் ஆஃப் கிறிஸ்டியன் வாக்கிங் கொடுத்துருக்கிறாரோ, அதுக்கு ரொம்ப ஆப்டான டிரான்ஸ்லேஷன். இதை பாருங்கள். சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ ப்ரே பண்ண போகிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் ஒரு தரிசனம், அதில் ஒரு பிள்ளையார் சிலை வருமா? பிள்ளையார் சிலைனா அப்படிப்பட்ட தத்ரூபமான பிள்ளையார் சிலை உட்காந்துருக்கார். அதாவது அப்படி அந்த சிலை இருக்கு. பிள்ளை பெருசு வருதுன்னா யார் வரான்னு அர்த்தம். பெருசு வருதுரா அப்படின்னா யார்? வயசானவர் வர்றார். அவருக்கு பெருசுக்கு பக்கத்தில் ஆர் அப்படின்னு ஒரு போட்டு பெரியார்னா அவர் யார்? ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். யார் பெரியார்னா? வாத்தி வந்துட்டான், அவனுக்கு ஒரு ஆறு விகுதி சேர்த்தா யார் அது? வாத்தியார்னா யார்? உங்களுக்கு உங்களை ஆராதனை சொல்கிற பிள்ளை சொல்லுது பார், எம்ஜிஆர்னு வாத்தியார். எந்தெந்த இதுக்கு விகுதி ஆறு சேர்க்குறீங்களோ அதில் ஒரு ஆள் தான் இருக்க முடியும். பிள்ளை, பிதாவுக்கு ஒரே பிள்ளை யார் தான்? ஆறு சேர்த்தா யாரு? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை. பிதாவுக்கு யார் தான் பிள்ளை? அவர் பிள்ளைன்னு சொல்லாம ஒரு ஆறு சேர்த்து. வாத்தியார்னா எம்ஜிஆர் வர ஞாபகம் வருதா? பெரியார்னா ஈவர ஞாபகம் வருதா? இதெல்லாம் மைண்டு ஒத்துக்குது. பிள்ளைன்னா எல்லாம் பிள்ளையா? எல்லாம் பிள்ளையா இருக்கலாம். ஆனால் பிதாவுக்கு பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அதுக்கு ஒரு ஆறு விகுதி சேர்த்து ஆகணும். அப்போ அவர் யாரு? எனக்கு தெரியும். அதாவது அந்நிய தெய்வத்தின் பெயரை உங்கள் வாயினால்
ஆனால் அதை தவிர கெட்ட வார்த்தையாக வண்டையாக பேசுவீங்க வீட்டில். ஏன் இந்த காமிக்கிறாருன்னா நல்ல ஒரு வேடிக்கையாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குது பாரு. ஏன்னா நான் எல்லா ட்ரெடிஷன்லையும் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன், வெளியே ட்ரெடிஷனில் பேசிகிட்டு இருக்கேன். எந்த ட்ரெடிஷன் நான் சிக்கலை. பிரியங்கா நகரில் எங்கள் அப்பனோட உறவு கொண்டு இருக்கேன். அந்த உறவை இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். மற்றபடி சர்ச்சில் இதெல்லாம் வரவில்லை. பெரிய பாசம் சீனியர் பாசனாக வரல. இதெல்லாம் புட்டு உடச்சிட்டு தனியாக இண்டிவிஜுவலாக வந்து இண்டிவிஜுவல் தேவனை பேசிகிட்டு இருக்கிறேன். ஆகவே தான் அவருக்கு இண்டிவிஜுவலாக யாருக்கு சிக்காத தரிசனத்தை கொடுக்குறாரு. உட்காந்துருக்குது பாரு எப்படி எல்லாம். ஆமின்னு சொல்லுங்கள். ஆனால் அது இதில் செய்யப்பட்டிருக்கு. விக்கிரகத்தில் சிலை இல்லை. விக்கிரகம் சிலை எதில் செய்யப்பட்டிருக்கு? கல்லில் செய்யப்பட்டிருக்கு. கல்லில் செஞ்சவன் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் என்ன? ஐயோ ஐயோ. எபேசியர் 1:6 நான் எழுதி வச்சுக்கிட்டு இந்த தரிசனத்தை பார்க்கல, நான் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த விஷன் வருது. ஏன்டா விஷன் வருதுன்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகிறேன். அது சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இதை மறந்துட்டேன், அவர் மறக்கலை. என்கிட்ட வெவ்வேறு விதமான விஷனை குறித்து பேசலாம். ஆனால் அந்த வசனத்தின் பிரகாரம் ஏன்னா நான் ரொம்ப கவிதை நயம் உள்ளவன், இலக்கிய விருப்பம் உள்ளவன், எல்லாத்தையும் விட விசேஷமான ஒரு பொட்டன்ஷியல் கேரக்டர்னால அந்த லாங்குவேஜில் பேசுகிறார். இப்போ உங்கள் லாங்குவேஜில் பேசுனா ஒரு தூதன் வந்திருப்பான். எபேசியர் 1:6 மட்டும் வாசி முடிச்சிடலாம். தமிழில் 1:6. தம்முடைய தயவுள்ள அவ்வளோதாங்க. தமிழில் போட்டிருக்கு, நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுபிக்க புத்திரராகும்படிக்கு முன் குறித்து இருக்கிறார். அவ்வளோதானே. இதை ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன், நல்லா கவனி. இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரேர், இது கவனி. He is the architect of our design. Architect of our design. Architect. ஒரு பில்டிங்கை மாடர்னைஸாக டிசைன் பண்ணோம்னா யார் தான் வரணும்? பில்டிங்கை நல்ல ஒரு மாடர்னைஸ் பண்ணுறது ஒரு ஆர்கிடெக்ட். ஓகே. ஆனால் இந்த இடத்துல ஒரு கல்லில் ஒரு உருவத்தை சிலை அப்படியே வடிக்கிறான். அதுக்கு ஆர்கிடெக்ட் இல்லை, சிற்பி வேணும். He is the architect of our design. His heart dream realized our coming of age in Christ. அவர் நமது வடிவ அமைப்பின் சிற்பியாயிருந்து அவர் இதய கனவை கிறிஸ்துவுக்குள் நம்மில் நிறைவேற்றுகிறார். அவர் சிற்பியாயிருந்து, தயவுள்ள சித்தங்கிறதுக்கு மிரர் டிரான்ஸ்லேஷனில் அவர் சிற்பியா. நமக்கு முதல்ல நமக்கு என்ன இருதயம் இருந்துச்சு? கல்லான இருதயம் இருந்துச்சு. இருதயம் கல்லாக இருந்தால் நம்ம எப்படி தான் இருப்போம்? அப்போ நம்மளை வேண்டாத கல்லாம் செதுக்கினா உள்ளேருந்து யார் வராங்களாம்? புத்திர சுவிகாரம் முதிர்ச்சி அடைந்த குமாரனாகிய வேண்டாத விஷயம் உங்கள்கிட்ட செதுக்கிட்டா அந்த சிற்பி ஆகிய ஆவியானவர் உனக்குள் இருந்து பிள்ளை ஆர் ஒரே குமாரனை போல இயேசுவை வெளிப்படுத்துவார். ஹே, போங்கயா, போய் அவரோட வாழுங்க. போய் கொஞ்சம் அவரோட வாழுங்க. என்னை வந்து வேடிக்கை பார்க்காதீங்க, புதுசாக அப்படியே ஆன்னு பார்க்காதீங்க. என்னை விட நீங்களாம் பெரிய ஆளுங்க, நல்லா வசதி படைத்தவங்க, நீங்கள் எல்லாம் அனுபவிச்சிங்க. இதை அனுபவிங்க. உனக்குள்ள பல வருஷமாக அடைஞ்சு கடைஞ்சு உன்னை நல்லா ஆக்கிற அந்த 3 பேர் குமுறிட்டு இருக்காங்க. அவங்கள முத்தம் கொடுங்க, அழுங்க, அவங்கள கட்டி பிடிங்க, மன்னிப்பு கேளுங்க. அவர் உங்களை உருவாக்கட்டும். Thank you, Lord. Hallelujah. Hallelujah.
Thank you, Jesus. Close our eyes, everybody. மறந்துடாத, ரொம்ப யதார்த்தமாக பேசியிருக்கேன். என் வீட்டில் 6 நாளும் நான் எங்கே இருந்தேனோ, யார் எனக்கு போதிச்சாங்களோ அவரும் பக்கத்தில் நின்று கரெக்டாக பேசுகிறேனான்னு பார்த்துக்கிட்டே இருக்க நான் பேசினேன். சாரி, அலர்ட். Don't be distracted from your primary purpose, God's purpose. துதிகனம் செலுத்துகிறோம் திரியேக தேவனுக்கே, ஆராதனை நாயகரே, என்றென்றும் துதி உமக்கே.
முதல்ல என்னை பாருங்க. எவ்ரிபடி, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நானும் எங்கள் ஆவியானவர் பேசுகிற இந்த ரெவலேஷன் பிரகாசிக்கும்படியாய் உங்கள் ஒவ்வொருவருடைய மன கண்களை ஆவியானவர் திறந்தருள ஜெபிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்கள், அல்லது ஓ அப்படியா, இதான உண்மை அப்படின்னு வெளிச்சம் போடுகிற ஒரு வெளிச்சம் உங்களுக்குள் அடிக்க, அதை நீங்கள் புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு ஞானம் மேறிய மனக்கண்களை கொடுக்க ஜெபிக்கிறேன். உங்கள் அழைப்பின் மகா மேன்மையை விளங்கிக் கொள்ளும்படியாய் வேறொரு மதத்திலிருந்து, வேறொரு சபையிலிருந்து உங்களை அழைத்த அழைப்பின் மேன்மையை விளங்கிக் கொள்ளும்படியாய் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், அவர் எழுப்பி பலத்த சத்துவங்களை செய்தவர், இப்பவும் அதே இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினவர் உங்கள் சரீரத்தில் இருக்கிறபடிதான் அதே வல்லமையோடு உங்கள் உடம்பில் கிரியை செய்வார் என்ற மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டுகிறேன். இங்கு தேவ தூதர்கள் இப்பொழுது இறங்குவார்களாக. பரிசுத்தவான்கள் என் ஊழியத்தில் இப்பொழுது இறங்குவார்களாக. பவுல் என் ஊழியத்தில் இப்பொழுது இறங்கி வருவானாக. அக்கினி மதில்கள், அக்கினி குதிரைகள் இறங்கி வருவதாக. ஆதி காலத்து சபையில் இறங்கின வல்லமை இறங்குவதாக. திருத்துவ தேவன் என்றென்றைக்கு உன் உடம்புக்குள் இருக்கிறார். உன் வியாதி பலவீன சரீரம் உள்ளே ஒரு பலவான் இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான இந்த தோலிலும் நரம்பிலும் பிளட் ரிசல்ட்டிலும் இருக்கிற கோளாறுகள் உள்ள இந்த உடம்பில் மரணத்தை ஜெயித்தவர் இருக்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run towards the God's purpose. You don't want the lazy life for you. Always be alert. Then you will live on the top condition. I bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்கள் நடுவில் இருப்பதாக. ஆஃபரிங் செலுத்தும் கர்த்தருக்கு